அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் தன்னம்பிக்கை டிஎன்பிஎஸ்சி. ஆல்ரெடி நம்ம அவுட்சோர்ஸ் 400 பழமொழிகளில் இருந்து ஒரு 15 பழமொழிகள் பார்த்து முடிச்சிட்டோம். இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் 16லேருந்து 20 வரைக்கும் ஒரு 5 பழமொழிகள் பார்க்கலாம். நம்ம இப்போ அந்த 15 பழமொழிகளை ஒரு டைம் ரிவிஷன் பண்ணலாம். பெரியதன் ஆவி பெரிது. இதனோட ஆன்சர் என்னென்னா அருக நடி போற்றுவோம். செகண்ட் ஒன், அகலுள் நீராலே துடும்பல் எரிந்து விடல். இதோட ஆன்சர் என்னென்னா மேல்நிலை அடைதல். மூணாவது பழமொழி, அக்காரம் பால் சேர்க்குமாறு. இதனோட ஆன்சர் என்னென்னா அறநெறியாளனுக்கு உபதேசம். நாலாவது பழமொழி, அங்காடி மேயும் பழங்கன்று ஏறாதலும் உண்டு. இதோட ஆன்சர் என்னென்னா தளராதவன் செல்வனாவான். அஞ்சாவது பழமொழி, அஞ்சாதே தின்பது அழுவதன் கண். இதோட ஆன்சர் என்னென்னா கொடியவன் பார்க்க மாட்டான். ஆறாவது பழமொழி, அஞ்சும் பிணிமூப்பு அருங்கூற்று உடனியைந்து துஞ்ச வருமே துயக்கு. இதோட ஆன்சர் என்னென்னா தர்மம் செய்யுங்கள். ஏழாவது பழமொழி, அஞ்சுவார்க்கில்லை அரண். இதோட ஆன்சர் என்னென்னா கோழைக்கு பாதுகாப்பே கிடையாது. எட்டாவது பழமொழி, அடுப்பின் கடை முடங்கும் நாயை புலியாம் எனல். இதோட ஆன்சர் என்னென்னா குடிப்பெருமையின் சிறப்பு. ஒன்பதாவது பழமொழி, அணங்காகும் தான் செய்த பாவை தனக்கு. மகனுக்கு செய்ய வேண்டியது. பத்தாவது பழமொழி, அணியாரே தம்மை தமவேனும் கொல்லா களம். இதோட ஆன்சர் என்னென்னா முகஸ்துதிக்கு மயில வேண்டாம். 11வது பழமொழி, அணியெல்லாம் ஆடையின் பின். இதோட ஆன்சர் என்னென்னா அறிவு ஆடை போன்றது. 12வது பழமொழி, அம்பலம் தாள் கூட்டுவார். இதோட ஆன்சர் என்னென்னா வம்புக்காரனின் வாய். 13வது பழமொழி, அம்பு விட்டு ஆக்கறுக்குமாறு. இதோட ஆன்சர் என்னென்னா அன்பால் சாதிக்க வேண்டும். 14வது பழமொழி, அயலறியா அட்டுணா இல். இதோட ஆன்சர் என்னென்னா இனத்தை கொண்டே மதிப்பிடலாம். 15வது பழமொழி, அயிரை விட்டு வாரா அல்வாங்குபவர். இதோட ஆன்சர் என்னென்னா பயன் நோக்கி செய்வது உதவியாகாது. இது வரைக்குமே நம்ம இந்த 15 பழமொழிகளை பார்த்து முடிச்சிட்டோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவை போய் பார்த்து படிச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த கிளாஸில் 16வது பழமொழி பார்க்கலாம். அயிலாலே போல்ப அயில். இதோட ஆன்சர் என்னென்னா நல்லதை உணர தீயவரால் முடியாது. அயிலாலே போல்ப அயில், நல்லதை உணர தீயவரால் முடியாது. 17வது பழமொழி, அரங்கினுள் வட்டு கரைந்திருந்தார் கெளிய போர். ஆன்சர் செய்பவனுக்குத்தான் வருத்தம் தெரியும். 17வது பழமொழி, அரங்கினுள் வட்டு கரையிருந்தார் கெளிய போர். ஆன்சர் செய்பவனுக்குத்தான் வருத்தம் தெரியும். 18வது பழமொழி, அறிந்தறிகால் நீர்ப்படுக்குமாறு. ஆன்சர் பகையை அறவே ஒழிக்க வேண்டும். 18வது பழமொழி, அறிந்தறிகால் நீர்ப்படுக்குமாறு. ஆன்சர் பகையை அறவே ஒழிக்க வேண்டும். 19வது பழமொழி, அறிவாரை காட்டார் நரி. இதோட ஆன்சர் என்னென்னா மூடர்களின் உறவு கூடவே கூடாது. 19வது பழமொழி, அறிவாரை காட்டார் நரி. ஆன்சர் மூடர்களின் உறவு கூடவே கூடாது. 20வது பழமொழி, அழகொடு கண்ணின் இலவு. ஆன்சர் ஈகையே செல்வத்திற்கு அழகு. 20வது பழமொழி, அழகொடு கண்ணின் இலவு. ஆன்சர் ஈகையே செல்வத்திற்கு அழகு. இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச்.